ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினும் ஒரு மாதிரி நர்வஸாக தான் வந்துட்டுருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவளை கண்டுக்கவே இல்லை. அவன் வாட்டில் போய் தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவ பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ அது ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது ஹீரோட்ட இருந்து. அந்த ரூம் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னோடது, நான் அந்த ரூமுக்கு இதுக்கப்புறம் வரமாட்டேன், நான் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம் எடுத்துக்கிறேன், நீயுமே இங்கே வர வேண்டாம் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவள் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலைக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்கான். இவளை பார்த்தோன்னே வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் தான் சொன்னேன்ல சாப்பாடெலாம் எனக்கு எதுவுமே ரெடி பண்ண வேணாம், எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, நீயும் எனக்காக வெயிட் பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்ட்டு அவன் வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இவன் லிஃப்ட்டுக்கிட்ட வந்து சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா நீ என்னோடய ஒய்ஃபாக இருக்கிறனால மட்டும்தான். இது நாள் வரைக்கும் நான் வந்து நல்லா தூங்குனதே கிடையாது, பட் இப்போலாம் நான் நல்லா தூங்குறேன், ஏன்னா நீ வந்துட்டு என் சைடு இருக்க, எனக்கு ஒய்ஃப் ஆகிட்ட அப்படின்ட்டு இவனாக யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான். அப்படியே ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வீட்டுக்கு வரான். ஹீரோன் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் உட்காந்துட்ருக்காள். அப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீ என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணியா இல்லை பிடிக்காம பண்ணியான்றது எனக்கு தெரில, ஒரு வேலை உனக்கு வந்துட்டு என்னை பிடிச்சிருந்தது, இந்த கல்யாணத்தில் வந்துட்டு உனக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக நம்மளை பற்றி புரிஞ்சுக்கரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் மண்டையாட்டுறா. ஆனால் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே 1 by 1 மறைஞ்சு போகுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு பார்க்குற மாதிரி தெரியுது. இந்த சீனை இப்படியே கட் பண்ணிவிட்டு போன எபிசோடோட லாஸ்ட் சீனுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த ஃபியூனரல் சர்வீஸ்க்கு போய் நம்ம ஹீரோனை வந்து தேடிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவங்க இருந்திருக்கவே மாட்டா. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த பேய்கிட்ட இருந்தே ஃபோன் கால் வந்திருக்கும், நான் இந்த மாதிரி அவளை கொலை பண்ண போகிறேன், உண்மைக்குமே கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு. ஹீரோ தான் அவளோட லொக்கேஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்துருப்பான்ல. ஸோ அந்த லொக்கேஷனை பார்த்து எப்படியாவது வந்துடலாம் அப்படின்ட்டு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியம்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு. ஆனால் ஹீரோன் பார்த்தீங்கன்னா இல்லை நீ ஒன்றும் வர வேண்டாம், இது என்னோட டர்ன், நான் உன்னை இப்போலேருந்து பாதுகாக்க போகிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த காரை பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கான். அவன் கதறான், என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாமே ஹீரோக்குமே கேட்க தான் செய்து அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ தானே சொன்ன இதை நீ தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதை நானே முடிக்கிறேன்டா அப்படின்ட்டு இவள் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறா. டொம்முன்னு மோதுற ஒரு சத்தம் தான் கேட்குது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா உயிரே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா அவன் தேடி வந்து பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுது. அந்த டைம் அந்த போலீஸ்கிட்டேருந்து ஃபோன் கால் வருது, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. உடனே அவனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே காரையும் காணோம் ஒன்னையும் காணோம், வெட்ட வெளியாக தான் இருக்குது. ஐயோ கண்டுபிடிச்சுன்னு சொன்னால் எங்கே அப்படின்னு. கார் ஆக்சிடெண்ட் ஆகும்போது அது பயங்கர ஸ்பீடில் வந்திருக்கு, அதனால் கார் வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கலாம் அப்படின்ட்டு இவனும் போயிட்டு எட்டி பார்க்குறான். அது பயங்கர பள்ளமாக இருக்குது. விழுந்திருந்த வேகத்தில் கண்டிப்பாக 2 பேருமே வந்து இறந்து போயிருக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது மட்டும்தான் கிடச்சிச்சு அப்படின்ட்டு ஹீஜுவோட ஒரே ஒரு ஷூவை மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீஜுவோட அம்மா, அப்புறம் இன்ஹா, அப்புறம் அந்த சேர்மேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு, அவளை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அந்த இன்ஹா பார்த்தீங்கன்னா அந்த சைடு எட்டி பார்க்குறா. அப்போ கார் வந்து இங்கேருந்து கீழே விழுந்துருச்சா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீஜுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பேய்க்கோட அப்பாவுமே வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காரு, இது எல்லாமே உன்னோட பையனால தான்டா, அந்த கிழமை என்னை ஏமாத்திட்டான்டா, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு. அவனை எங்கிட்ட கூட்டுறான், நான் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. இன்ஹா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிரும். இங்கே வந்து இப்படி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நம்ம ஹீஜுவை தான் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அந்த பேய்க்கோட அம்மா மட்டும் இங்கே வரவே இல்லை. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட்டு. ஸோ காரை போயிட்டு செக் பண்ணுறான், கார்லேயுமே அந்த அம்மா இல்லை. பின்னாடியே போலீஸ் வராரு, எங்கள் அம்மா இங்கே வரவே இல்லையா அப்படின்னு. அவருக்கும் ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூனரல் சர்வீஸில் தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கேயுமே அந்த அம்மா வந்துட்டு வெளியே வரலை. அப்போ இந்த அம்மா எங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மேலே பயங்கர டவுட் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக அந்த அம்மாவோட வீட்டுக்கு வந்து காரை பார்த்தீங்கன்னா பார்க்குறான் இருக்கா இல்லையான்னு. கார் அந்த இடத்துல இருக்குது. கீ எல்லாம் தேடி பார்த்து ஒரு வழியை எடுத்து உள்ளே போகிறான்.
ஸோ அந்த கேமரா இருக்கும்ல, அந்த கேமரால ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாரி செக் பண்ணி பார்த்தா, அதில எதுவுமே இல்ல. எல்லாத்தையுமே கிளீனா டெலீட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இவனுக்கு இன்னுமே சந்தேகம் ஜாஸ்தியா தான் ஆகுது. உடனே அந்த போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி சொல்றான். இந்த மாதிரி உங்களோட கார்ல இருந்த கேமரால இருந்த ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து டெலீட் ஆயிருக்கு. எனக்கு இவங்க மேல பயங்கர டவுட் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு அவங்க ஃபோன் அப்புறம் இந்த கேமரா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ண பாருங்கன்ட்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து வாரண்ட் வாங்கணும். வாங்குனதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவர் ஃபோன கட் பண்ணிடுறாரு. சரி இங்கேருந்து போகலான்ட்டு அவன் கிளம்ப போம்போது, யாரோ ஒருத்தவங்க லைட் ஆன் பண்றாங்க. யார்ரா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா, அந்த அம்மா தான் வந்துட்டுருக்கு. அவன், "இங்க இங்க என்ன பண்ற?" அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாக்கு அப்படியே க்ளோஸ் அப்ல வந்து கைய பிடிச்சு இழுத்து மூஞ்ச பார்த்துட்டு இருக்கான். "என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ அழுகலையா? உன் மைனும் தானே அந்த ஆக்சிடெண்ட்ல சிக்கியிருந்தான். அவனை நினைச்சு கூட நீ சுத்தமா அழுகவே இல்லையா? ஏதோ சம்திங் இருக்கே" அப்படின்ட்டு. "நான் எதுக்குடா அழுகணும்? நான் எதுக்கு அழுகணும்?" அப்படின்ற மாதிரி இது கேட்குது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. உங்க அப்பங்காரன்னு ஒருத்தவன் இருக்கான்ல, அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான். நம்ம பையன் மீன் பிடிக்க போறேன்ட்டு அந்த குளத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். நாங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்தோம், அவனோட பாடியே கிடைக்கல அப்படின்னு. அந்த டைம் எனக்கு கஷ்டமா இருந்தது. அழுதேன். அவன் உயிரோட இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா அப்படின்னு நினச்சி நினச்சி நான் அழுதுகிட்டே இருந்தேன். இந்த 20 வருஷமா அதைத்தான் பண்ணேன். இதுக்கு மேலேயும் அழுகிறதுக்கு என் கண்ணில் கண்ணீரே இல்லை. ஆனால் இப்போ இது உன்னோட டேர்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. உனக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே அந்த ஹெச்பிசி நியூஸ் சேனலில் தான் காட்டுறாங்க. அந்த ஆங்கர் பொண்ணு பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கு. ஹீஜு காணாமல் போய் இன்னுமே வந்துட்டு கிடைக்கல. பட் சர்ச்சிங் எல்லாமே கொஞ்சம் தீவிரமாயிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நியூஸ்க்கு போயிட்டாங்க. இதை வந்துட்டு சின்னதாக தான் கவர் பண்ணியிருப்பாங்க போல. சிவ பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காளா. எம்மா அடுத்த நியூஸை படிமா படிமா அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, ஹீஜு வந்துட்டு நல்லபடியாக ரிட்டன் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வணக்கம்லாம் சொல்லி இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா முடிக்கிறா. ஏன்னா இது வந்துட்டு ஒரு சின்ன பைட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா இதை வந்து பெருசாக யாருமே பேச மாட்டாங்களோ, ஹீஜு வந்து கிடைக்க மாட்டாளோ அப்படின்றதுக்காக இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா பெருசாக பேசிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா ரொம்ப சோகமாக தான் காரில் வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரன் தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கான். ஆமாம் என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹீஜுவை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் வந்துட்டு ஹீரோவோட ஒய்ஃபுன்றது தெரியாமல் நான் அவளை ரொம்பவே வந்து டீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவள் என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சால, அதனால் நான் வந்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், அவள் தான் இதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே இவன் சொல்கிறான், ஹீஜு வந்து நல்லா பேசுவா உனக்கு தெரியுமா அப்படின்னு. எது அவள் பேசுவாளா அப்படின்ட்டு இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாம் அவளோட வாய்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு. டே கண்டிப்பாக அவளை கண்டுபிடிக்கணும்டா, அவள் பேசுகிறத நான் கேட்டே ஆகணும்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேக்குக்கு பக்கத்தில் தான் ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது வாலண்டியராக இந்த லேக்குக்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோனை வந்துட்டு தேடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேம்ப் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. நம்ம ஹீரோன் கூட ஒர்க் பண்ணவங்க, அப்புறம் அந்த சென்டரில் இருக்கிற அந்த மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த கண்ணாடிக்காரர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் ரொம்ப சேஃபாக நம்ம ஹீஜோ வந்துட்டு தேடலாம் அப்படின்ட்டு. எல்லாருமே பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் அந்த சென்டரில் இருப்பாங்களே அந்த ஹெட் மேமு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீஜோவை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதை பார்த்து அந்த கண்ணாடிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி வாங்க ஹீஜு எப்படியாவது கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் பொண்ணு ஃப்ரெண்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. நாங்களும் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஆங்கர் பொண்ணு வந்து கேட்குறா, அவன் ஹீரோ எங்கே, அவன் இங்கே தானே இருக்கணும் அப்படின்ட்டு. அவர் இங்கே தான் இருந்தார், ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு. எது ஃபோன் காலா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அந்த சைடை அந்த போலீஸை மீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருப்பான் போல். ஸோ அந்த போலீஸ்கார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கார் வந்துட்டு மேபி இந்த லொக்கேஷனில் தான் விழுந்திருக்கணும், மேபி அவங்க வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான், என்ன ஆனாலும் சரி அவளோட பாடியை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சரி நீங்கள் அந்த வாரண்ட்டை வாங்கிட்டீங்களா, அது எனக்கு இப்போ ஒரு கால் வந்தது, அவங்க வந்து வாரண்ட்டை இஷ்யூ பண்ணலை அப்படின்னு. இவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அம்மா வந்துட்டு பிரசிடென்டல் ஒய்ஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, அதனால தான் அப்படின்னு. அதுக்கு அவங்க தான் ப்ரைம் சஸ்பெக்டே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடை ஒரு ப்ரெஸ் மீட்டை தான் காட்டுறேன். பெய்கோட அப்பா பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வாயில் வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடித்து விட்டுட்டு இருக்கான். 24 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கூட என் பையன் வந்துட்டு ஃபிஷ்ஷிங் எல்லாம் பண்ணுறதுக்காக போயிருந்தான்.
அந்த டைமில் அவன் வந்து தெரியாமல் தண்ணியில் தவறி விழுந்துட்டான். ஸோ ஃபுல்லாமே நாங்கள் தேடி பார்த்தோம். ஆனால் அவனோட பாடி கிடைக்கல. எங்களால் எங்கள் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயங்களை ஏற்றுக்கவே முடியலை. அதனால தான் அவரோட டெத்தை வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணவே கிடையாது. அப்படி தான் ஒரு நாள் எங்கள் பையன் வந்துட்டு தவறி விழுந்த அந்த பாண்டி கிட்ட போயிட்டு நாங்கள் பார்த்தோம். அங்கே ஒரு பையன் வந்துட்டு அம்மா அப்பா இல்லாமல் பேர் கூட இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தான். ஸோ அவனை பார்க்கும்போது எங்களுக்கு எங்கள் பையனோட ஞாபகம் வந்தது. ஏன்னா எங்கள் பையனோட வயசு தான் அந்த பையனுக்குமே இருந்தது. இது ஒரு விதி தான். கடவுள் வந்துட்டு நமக்காக இந்த பையனை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தான் நாங்களே அவனை தத்தெடுத்து வளர்த்தோம் அப்படின்ட்டு. அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அந்த ரிப்போர்ட்டரு, அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஹீரோவை தத்தெடுத்தீங்க வளர்த்தீங்க அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இத்தனை வருஷத்தில் உங்கள் உண்மையான பையன் ஏன் உங்களை தேடி வரலை? அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஏன் இத்தனை விஷயங்கள் அவன் பண்ணான் அப்படின்னு. ஸோ அவரோட பிஏ பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த ஆள் பார்த்தீங்கன்னா இதுக்கான பதிலை நானே சொல்லிடுறேன். எல்லாருமே வந்துட்டு ஹீரோக்கு இந்த மாதிரி மிரட்டலான கால் வந்தது அப்படின்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்துட்டு சுத்த ரூமர்ஸு, எல்லாரும் சும்மா கிளப்பி விட்டது. அந்த மாதிரி ஹீரோக்கு வந்துட்டு எந்த ஒரு மிரட்டலான கால்ஸ் எதுவுமே வர கிடையாது அப்படின்னு ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாயிராரு. போதும் நிறுத்துறியா? இந்த மிரட்டல் கால் வந்தது, ஹீஜுவை கடத்தினது எல்லாமே உண்மைதான். அதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ப்ளே பண்ணுறான். ஒரு என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 2 கிரிமினல்ஸ் இருந்தாங்கல்ல, அதில் ஒரு கிரிமினலோட வாக்குமூலம் தான் இது அப்படின்னு. அதான் அந்த பிஏ இருக்கான்ல பார்க்கு, அவன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்துருப்பான் போல் இந்த ரிப்போர்ட்டருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பேய்க்கும் இந்த பார்க்கும் வந்துட்டு எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி பார்ட்னர் ஆனாங்க அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பேய்க்கு அந்த பிரசிடென்டல் ஆஃபீஸில் வந்துட்டு தகராறு பண்ணியிருந்திருப்பான் போல். நான் வந்துட்டு ஹீரோ மீட் பண்ணணும் அப்படின்னு. அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு போயிட்டு வெளியே போட்டுட்ருக்காங்க. அப்போ அவன் பயங்கரமாக கத்திட்டு இருந்திருப்பான். நான் திரும்பவும் வருவேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த பேய்க்கை நான் என் கையால் தான் சாகடிப்பேன் அப்படி இப்படின்ட்டு. இது எல்லாத்தையுமே பார்க்கும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருந்திருக்கு. இவனுக்குமே ஹீரோவை பிடிக்கல, இவனும் பழி வாங்கணும்னு நினைக்கிறான். இவனையே நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதனால அவனை 2-3 நாளைக்கு மேலே நான் ஃபாலோ பண்ணேன். அப்போதான் அவன் வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜுக்குமே போனான். இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கணும்? ஒரு வேளை இவனுமே விக்டிமா இருப்பானோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் ஆச்சு. ஸோ அவனை வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து அவங்ககிட்டயே கேட்டேன், நீ எதுக்கு ஹீரோவை பழி வாங்கணும்னு நினைக்கிற? அதுக்கு அவன் சொன்னான், நானுமே அந்த ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே அந்த பேய்க்கு தான் கொலை பண்ணி அவங்க தாத்தா கிட்ட அந்த பாடியை கொடுத்துருக்கான். அந்த தாத்தா வந்துட்டு ஜுவான் கிட்ட கொடுத்து அதை டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் அவனை பழி வாங்கணும்னு இருக்கேன் அப்படின்னு. ஸோ என்னோட தம்பியும் அப்போ அந்த பேய்க்கு தான் கொலை பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னும், இவன் வந்துட்டு ஒரு விக்டிம் தான் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால தான் நான் வந்து ஹீரோக்கு ஆப்போசிட்டாக அவனோட சேர்ந்து இந்த விஷயங்களை பண்ணேன் அப்படின்னு. ஆனால் எல்லா விஷயங்களுமே பொய், அவன் சொன்னது எல்லாமே பொய், அவன் தான் உண்மையான பேய்க்கு, ஹீரோ கிடையாது அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்ட உடனே இந்த பேய்க்கோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இதாக இருக்கட்டும், இப்போங்கடா போய் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எல்லாரும் போய் அந்த ரிப்போர்ட்டரை பிடிக்கிறாங்களா? ரிப்போர்ட்டர் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஆல்ரெடி இது போலீஸ்கிட்ட இருக்குடா, அடங்குங்கடா அப்படின்னு. அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்துட்டு விறுவிறுன்னு உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. நேராக பார்த்தீங்கன்னா பேய்க்கோட அம்மா கிட்ட வராங்க. நீங்கள் தானே பேய்க்கோட அம்மா, உங்களை நாங்கள் அந்த கொலை குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு கையில் விலங்கெல்லாம் போட்டு மாட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பேய்க்கோட அப்பங்காரன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். இந்த அம்மாக்கெல்லாம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அதே சமயம் ஹீஜுவோட அம்மாவை காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணோட ஃபோனுக்கு வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஸோ ஒரு மாதிரி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவளோட ரூமில் தான் உட்காந்துருப்பாங்க போல். ஸோ சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் ஏன் ஒன்று ஒரு நல்ல வெல்த்தியான ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இது வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கேன். என்ன மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாது, ஒரு நல்ல பணக்கார ஃபேமிலியில் நீ வாழணும், நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் நீ வந்து ஹாப்பியாக இல்லை, உன் மூஞ்சியில் அந்த சிரிப்பை மட்டும் நான் பார்க்கவே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்ஹா பார்த்தீங்கன்னா பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேராக அவங்க அப்பா கிட்ட வந்துட்டுருக்கா. அப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா. இவர் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்காரா? அப்போ இவ பார்த்தீங்கன்னா கேட்குறா, நீங்கள் 2 ஃபேமிலியும் போட்டால் அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே வெளியே வந்துடும்னு பயந்துட்டு இருக்கீங்களா? இப்போ நான் ஏதாவது பண்ணால் மட்டும் ஏதாவது மாறப்போகுதா? அப்போ பண்ணாமல் இப்படி உட்காந்துட்டு இருந்தாலும் ஏதாவது மாறப்போகுதா என்ன? நீங்கள் பண்ணலைன்னா நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீஜுவோட அம்மா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதான் பேய்க்கோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்களே, அந்த நியூஸை காட்டும்போது அவருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இந்த பொம்பளை யாரை கொலை பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க?
ஒருவேளை ஹீஜுவை கொலை பண்ணிட்டாலோ அப்படின்ட்டு அந்த அம்மா கதறிட்டு இருக்கு. இங்கிட்ட இந்த அம்மா பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப கூலாக உட்காந்துட்டு இருக்கு. அந்த போலீஸ் கிட்ட வந்து சொல்லுது, ஆமா அவளோட பாடியை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னு. என்ன பாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. நீ ஹீஜுவோட கொலை குற்றத்துக்காக தானே என்னை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு இருக்க. உன்னோட பேட்ஜு பறி போகணுமா, உன்னை நான் அசால்ட்டாக வேலையை விட்டு தூக்குவேன், இப்போ நீ என்னை விடலைண்ணா அப்படின்னு. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, ஓ ஹீஜுவை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்களா, தப்பு தப்பு அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை காட்டுறாரு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க தலகாணியை வச்சு அமுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இது பயங்கர ஷாக் ஆயிடுது. என்னம்மா இந்த கொலையை ஒத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு. எப்படி எப்படி உனக்கு இந்த வீடியோ கிடச்சிது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி அந்த விண்டோவை பார்த்து ஒரு மாதிரி சகை பண்ணுறாரு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இவர் வெளியே போனதுக்கு அப்புறமா அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கான். ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து வைக்கிறான். அதான் அந்த தாத்தா போட்டிருந்துருப்பார்ல அந்த மோதிரம் தான். ஸோ இது வந்துட்டு தாத்தா என்கிட்ட கொடுத்துருந்தாரு. அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது திரும்பவும் நான் அவரோட கையில் வந்து இந்த மோதிரத்தை போட்டு விட்டேன். எனக்குமே கோவம் தான், எதுக்கு இந்த ஃபேமிலிக்குள்ளே என்னை கூட்டு வந்தார் அப்படின்னு. இந்தம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குது. இவர் வந்து ரொம்ப சீரியஸாக படுத்த படுக்கையாக இருக்கும்போது இந்தம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை அப்படியே தூக்கி வாமா வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் போட்டிருந்த அந்த மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும் போல், அதுதான் ஃபுல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. நீ என் மருமகளா என் சைடு இருந்து எல்லா விஷயங்களுமே எனக்காக பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அதை நினச்சி நீ ரொம்பவே பெருமைப்படுறீங்களோ, சரி சரி சரி, நீங்கள் என் பையனை வந்து கொலை பண்ணிவிட்டு இன்னொரு பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, இவனை தான் நீ வந்து பெய்க்கா வளர்க்கணும் அப்படின்னு. எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடே கிடையாது. எனக்கு அவ்வளோ வந்து கோவமாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த ஹீரோ பையலை அப்படியே அன்பாக பார்க்குறதும் பெருமையாக பார்க்குறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஏன்னா என்ன இருந்தாலுமே அவன் என் பையன் கிடையாது தானே அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உனக்காக தாம்மா பண்ணேன், நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ரௌடாக இருக்கணுன்றதுக்காக தானே பண்ணேன் அப்படின்னு. அப்போனா நீங்கள் வந்துட்டு என்கிட்ட சாரியெல்லாம் கேட்க போகிறதே கிடையாது, நீங்கள் பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்கிறீங்க அப்படி தானே. அப்போனா எனக்கு இதை விட்டா வேறு வழியே இல்லை அப்படின்னு இந்தம்மா பார்த்தீங்கன்னா பிள்ளை தூக்கி போட்டு அப்படியே அமுக்கியாக அவரை கொலை பண்ணியிருந்துருக்கும் போல். அப்படியே ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தானே நீங்கள் மறைச்சிட்டு இருந்தீங்க, உங்களோட சீக்ரெட் இப்போது வெளியே வந்துருச்சு. இதை நான் இப்போ கொண்டு வந்ததுக்கான காரணம் உங்களை அழிக்கிறதுக்காகலாம் கிடையாது. நான் வந்து என் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும், சொல்லுங்கள். உங்களோட ஃபோன் அப்புறம் அந்த கேமரா எல்லாத்தையுமே ரிட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே சிரிக்குது. ஒரு வேளை ஹீஜுவோட பாடி வந்து அந்த பாண்ட்லேருந்து கிடைக்கல அப்படின்னா அவள் உயிரோடு இருக்கான்னு ஒரு வேளை அர்த்தமோ, நீ எப்படி நினப்ப அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன் இந்த அம்மா அப்படி சொல்லுதுன்ட்டு. ஸோ அப்படியே ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குது. ஆக்சுவலாக அந்த கார் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக மோதி ஒரு இடத்துல நிற்க தான் செஞ்சுருக்கோம், அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் விழுந்திருக்காது. அந்த இடத்துக்கு இந்த அம்மாவோட பேயை பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு. ஸோ பேய்க்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துருப்பான்ல, அவனை தூக்கி அவரோட காரில் போட்டுட்டு அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, ஹீஜுவை என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த அம்மா என்ன சொன்னச்சுன்றதுலாம் தெரில. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்ருக்காங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் ஆகுது. ஸோ அப்படியே ப்ரெசென்ட்டில் ஹீரோவை காட்டுறாங்க. ஏன் வந்து கேட்குறான், ஓ அதனால தான் நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு என்கிட்ட அப்படி சொன்னீங்களோ, இது உன்னோட டர்ன் அப்படின்னு. அப்போது அவள் உயிரோடு இருக்காளா இல்லையா நினச்சி நான் வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணும்ல அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் சிரிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமாவோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கரலாம். நாளைக்கு நம்ம அடுத்த பார்ட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.